நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதூகலமான விஷயந்தான். தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழர்கள் உணர்வுகள், தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ, என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளோ திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம், புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை உள்ள மீன ராசிக்குள்ளே நுழையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அன்றைய நாடுகளில் ஒரு உலுக்கிருச்சு. பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதாரமாயிடுச்சு, பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு. இதை நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம். ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு. அது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். விவசாயம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு. புத்தாண்டு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் அப்படியே ஆற்றுல இறங்குவார். அவர் இறங்குற அந்த நாள் பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும், அப்படியே குலுங்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ அப்படி கலந்துக்கிற போது பார்த்திங்கன்னா கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுனாலே பல பேருடைய கவலைகள் வெளியே போகுது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசீர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ ஐயா, நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள். அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வேறு. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க, அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும், ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். ஸோ புத்தாண்டு முடியுதுன்னே அவர் அங்கே தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான், அதாவது கடகராசியில் செவ்வாயும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் ராகு பகவான் மீன ராசியும், அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீன ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய
வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். சிந்தனைகளையும் செயல்களையும் எப்பொழுதும் மன உறுதியுடன் சந்திக்கக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் முதல் தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்களில் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு 1.5 வருஷமாக பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலில் தவிச்சிங்க. பொருளாதாரம் இல்லை, எவ்வளோ காசு வந்தாலும் தங்க மாட்டேங்கி, சேமித்து வைக்க முடியல, செலவுக்கு கூட காசு எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிம்ம ராசிக்காரங்க படாத பாடு பட்டிங்க அப்படிங்கிறது ரியல் என்பதனால், அப்படி ரியல் என்றால் உறுதியாக இனிமே பொருளாதாரத்தில் சிக்கல்கள் நீங்கும், பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குடும்பமே விட்டுட்டு தனியாக போய் ஒரு 1.5 வருஷத்தில் நான் தனியாக போயிட்டேன், என் குடும்பத்தை விட்டு நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. இன்னொரு விஷயம், கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான், ஏற்கனவே நான் சிம்மராசிக்கு சொன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு பெரிய சிரமம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6க்கு 7க்குரிய சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரானவர் கிடையாதுங்கிறது உண்மை, கிரக ரீதியாக உண்மை. ஸோ அவர் போய் 7ஆம் இடத்துலேருந்து உங்களை டைரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தனால உங்களால் எதையுமே கரெக்டாக செயல்படுத்த முடியல, நீங்கள் நினச்ச விஷயத்தை நடத்த முடியல. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய வேற்றுமை ஏற்பட்டுச்சு. உங்களுடைய உண்மையான தன்மையை உங்களுடைய கணவர் புரிஞ்சுக்கிறாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உண்மையான அன்பை உங்களுடைய மனைவி புரிஞ்சுக்கிறாமல் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் கொட்டி கொட்டி பாசத்தை கொடுத்தாலும் சரி, கொட்டி கொட்டி பணத்தை கொடுத்தாலும் சரி, அதனால் ஒரு பயன் இல்லைங்கிற மாதிரி தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது, ஒரு மாற்றம் கிடைக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்களில் சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் போனார்னா ஒரு எட்டி பார்க்க முடியாத சூழ்நிலைகள் பிரச்சனைலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்க. ஸோ அவ்வளோ தூரம்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கடந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட துன்பம் துயரம் கவலையை விட இனி வரப்போகிற காலங்களில் நீங்கள் படப்போகிற கவலைகளோ வருத்தங்களோ ரொம்ப ஒரு 15-20% தான். அந்த கவலையுமே சில பரிகாரங்கள், சில வழிபாடுகள், சில கவனமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது என்பது நிதர்சனமான உண்மை. நண்பர்கள் கூட உங்களோட உறவு புரிவதற்கான வாய்ப்புண்டு. சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி மூலமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ அவர்களுக்கு தொழிலில் நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதனால சொந்த தொழில் விஷயங்களில் நீங்கள் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா தொழிலில் வெற்றி பெறுவீங்க. தொழிலில் மற்றவங்ககிட்ட போய் ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தொழிலில் மாட்டிக்கிடுவீங்க. உங்கள் தொழிலை நீங்கள் தான் கவனிக்கணும். முழு கவனமும் உங்கள் தொழிலுக்கான செயல்பாடுகள், உங்களோட தொழிலில் நீங்கள் எப்படி வெற்றி பெறணும், தொழிலில் எப்படி லாபத்தை சம்பாதிக்கணுங்கிற விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்து சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் மூலமாக கிடைக்கும். அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா அதில் சிக்கலை சந்திக்கணும். அப்புறம் ஏன் சொன்னேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வராரு. குரு 11 அமர்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு 11 அமர்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்காரு. அப்போ துலாம் ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு எது கவலையே பட தேவையில்ல. 3ஆம் இடம் உங்களுக்கு சூப்பராக இயங்க போகுது. முடியாது அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய அகராதி இன்னும் 1 வருடத்துக்கு கிடையாது. உங்களால் எல்லாமே முடியும், எல்லாமே தைரியமாக தன்னம்பிக்கை நீங்கள் செய்யலாம். அதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கவலைப்படாமல் நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு வேலை ஆட்களே கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பாங்க.
கல்யாணம் முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கல்யாணம் உறுதியாக, திருமண பாக்கியம் உங்களுக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை மூலமாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் பார்த்து முடிச்சு வைக்கிறது இன்பமாக இருக்கும். காதல் திருமணமும் உங்களுக்கு இன்பமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் வீட்டில் பார்த்து முடிச்சு வச்சா அது மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். அதையும் சொல்லிக்கிறேன், சரியா? ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. ஓகேவா? யாருக்காக வாக்கு கொடுக்காதீங்க, யாரோட பிரச்சனையும் நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். ஸோ அப்படி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் மூலமாக உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மருத்துவ செலவுக்கு முடிஞ்சளவு யாருக்காக உதவி செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாத உறவு இல்லாத நபர்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்க. அதுவும் குழந்தைகளுக்கு உதவி செய்வது உங்களுடைய பாக்கியமாக இருக்கும். ஓகேவா? இந்த காலகட்டங்களில் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன வழிபாடு செய்தால் ஏமாற்றம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் நீங்கள் வெற்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் கோவிலுக்கு, ஏதாவது ஒரு கோவிலுக்கு திங்கட்கிழமை மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. வெற்றிகரமான சூழ்நிலைகளை, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கிரகங்களும் நீங்கள் வழிபாடு செய்கின்ற தாயும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சிம்மராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.